சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பேரறிஞர் அண்ணாவின் நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் கருணாநிதியின் நினைவகம் மற்றும் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அண்ணா நினைவகத்தின் நுழைவு வாயிலில் அண்ணா, இளங்கோவடிகள், கம்பர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. அதனை கடந்து சென்றால் கருணாநிதியின் சிலையும் இடம்பெற்றிருக்கிறது. இவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், நடிகர் ரஜினிகாந்த், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருணாநிதி நினைவிடத்தில் கலைஞர் உலகம் என்ற பெயரில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். கலைஞரின் எழிலோவியங்கள் என்ற தலைப்பில் கருணாநிதியின் இளமை காலம் முதல் முதுமை காலம் வரையிலான அரிய புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி உள்ளிட்ட 8 நூல்களின் விளக்க காணொளி ஒளிபரப்பப்படுகிறது. நவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடத்தில் திருவாரூர் சென்னை ரயிலில் பயணிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளது. 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி திருப்பூர் மாவட்டம் மாதப்பூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாட்டில் பங்கேற்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து விமானத்தில் புறப்படும் பிரதமர் இன்று பிற்பகல் 2:06 மணிக்கு கோவை சூலூருக்கு வருகிறார். அங்கிருந்து 2:10 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் சென்றடைகிறார். பின்னர் 2:45 மணிக்கு மாதப்பூரில் நடைபெறும் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். தாமரை வடிவில் மேடை அமைக்கப்பட்டு 5 லட்சம் நபர்கள் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 6000க்கும் மேற்பட்ட காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பிற்பகல் 3:50 மணியளவில் பல்லடத்திலிருந்து புறப்படும் பிரதமர் மாலை 5:05 மணிக்கு மதுரையை சென்றடைகிறார். மாலை 5:15 மணிக்கு மதுரை டிவிஎஸ் லட்சுமி பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாலை வழியாக மாலை 6:45 மணிக்கு மதுரை பசுமலையில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்று ஓய்வெடுக்கிறார். தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து நாளை காலை 8:40 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடிக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் வெளி துறைமுக சரக்கு பெட்டக முனையத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைக்கும் பிரதமர் நெல்லையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றும் உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் காலியாக உள்ள 56 எம்பி பதவிகளுக்கு இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. 56 எம்பி பதவிகளுக்கு 15 மாநிலங்களவையிலிருந்து 59 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இவர்களில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்ட 41 பேர் போட்டியின்றி தேர்வானார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்கள், கர்நாடகாவில் 4 இடங்களில், இமாச்சல பிரதேசத்தில் 1 மாநிலங்களவை இடம் என மொத்தம் 15 மாநிலங்களவை இடங்களுக்கு இன்று தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் காலியாக உள்ள 4 இடங்களுக்கு 5 பேர் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் சார்பில் 3 வேட்பாளர்களும், பாஜக மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி சார்பில் 2 பேரும் போட்டியிடுகின்றனர். கர்நாடக சட்டப்பேரவையில் காங்கிரசிற்கு 136 எம்எல்ஏக்களும், பாஜகவுக்கு 56, மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு 19 எம்எல்ஏக்களும் உள்ளனர். விஜயதரணி பதவி விலகிய நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக சட்டமன்றத்தின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி அண்மையில் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இதனால் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதனை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஏற்ற நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியானது. இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றிய முடிவு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவின் பரிசீலனையில் இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நம்ம ஜெனரலா ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சில ஒரு இடம் காலி இருந்தா அந்த ஸ்பீக்கர் ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி அசெம்பிளிலேருந்து வந்தால் அசெம்பிளி ஸ்பீக்கர் கிட்ட ஆஃபீஸ்லேருந்து ஒரு வரும். அது வந்தால் நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அது பரிசீலனை பண்ணி எலெக்ஷன் கமிஷன் என்ன உத்தரவு போடுறாங்களோ அது மாதிரி ஆக்ஷன். மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு குறித்து 3 வாரங்களுக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர் மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசித்து வருவதாக கூறினார். கூட்டணி என்பது பல கட்சிகளை சார்ந்து இருக்கிறது. அதால் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 1-2 வாரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம். அதிகாரப்பூர்வமாக அதை வெளிப்படுத்துவோம். வரும் மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் அதற்கான வேட்பாளர்களின் பட்டியல் வெளியானது. அதன்படி கடந்த முறை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்ற வயநாடு தொகுதியில் இம்முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி மீண்டும் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சியினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு அவர்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. இதனிடையே ராகுல் காந்தி இம்முறை எந்த மக்களவை தொகுதியில் போட்டியிடுவார் என கேள்வி எழுந்துள்ளது. ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டதால் அவர் வழக்கமாக போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் களம் காண வேண்டும் என காங்கிரஸ் கட்சிக்குள் கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அமேதி, வயநாடு ஆகிய 2 தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. பாஜக ஐடி பிரிவு குறித்து பிரபல யூடியூபர் வெளியிட்ட வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் மன்னிப்பு கோரியுள்ளார். துரு ரத்தி என்ற நபர் பிரதமர் மோடி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 2018ஆம் ஆண்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வீடியோவை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். இது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது விகாஸ் சன்ஸ்கிருதி ஆனந்த் என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்ப டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வழக்கில் தனக்கு அனுப்பப்பட்ட சம்மன் ரத்து செய்ய கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வீடியோவை பகிர்ந்து தவறு இழைத்து விட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கின் அடுத்த விசாரணை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் தலைவர் பதவியிலிருந்து விஜய் சேகர் சர்மா விலகியுள்ளார். அந்நிய முதலீடுகள் தொடர்பான விதிமுறைகளை பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி கடைபிடிக்கவில்லை என கூறி பிப்ரவரி 29ஆம் தேதி முதல் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை பெற ரிசர்வ் வங்கி தடை விதித்தது. இந்த திடீர் தடை உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு பேடிஎம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனிடையே அமலாக்கத்துறை பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிக்கு எதிரான விசாரணையை தொடங்கியது. இந்நிலையில் அதன் தலைவர் விஜய் சேகர் சர்மா பதவி விலகியுள்ளார். வங்கியின் நிர்வாக இயக்குநராக சென்ட்ரல் வங்கியின் முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதர் உட்பட 4 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். வங்கியின் புதிய தலைவர் விரைவில் பதவியேற்றுக் கொள்வார் என அந்நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண முதலமைச்சராக நவாஸ் ஷெரீப்பின் மகள் மரியம் நவாஸ் பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் பாகிஸ்தான் வரலாற்றில் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை மரியம் பெற்றார். பாகிஸ்தான் நாடாளுமன்றம் மற்றும் 5 மாகாண சட்டசபைகளுக்கும் பொதுத் தேர்தல் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பஞ்சாப் மாகாணத்தில் முஸ்லீம் லீக் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. மேலும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி மற்றும் சுயேட்சைகள் ஆதரவு மரியம் நவாஸுக்கு கிடைத்தது. 50 வயதான மரியம் நவாஸ் தனது தந்தை நவாஸ் ஷெரீப் முன்னிலையில் பஞ்சாப் மாகாண முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய மரியம், பெண்கள் தலைமை பதவிக்கு வருவது வரும் காலத்தில் தொடரும் என தெரிவித்தார்.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியை வென்றதன் மூலம் தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 192 ரன்கள் இலக்குடன் இந்திய வீரர்கள் களம் இறங்கினர். தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மா 55 ரன்கள் எடுத்த நிலையில் ஜெய்ஸ்வால் 37 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த பட்டிதர், ஜடேஜா, சர்ஃபராஸ் ஆகியோர் வந்த வேகத்தில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேற சுப்மன் கில், துருவ் ஜுரேல் நிதானமாக விளையாடி இலக்கை நோக்கி அணியை அழைத்து சென்றனர். இதன் மூலம் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 353 ரன்களும் இந்தியா 307 ரன்களும் சேர்க்க, இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய சுழலில் இங்கிலாந்து 145 ரன்களில் சுருண்டது. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக இளம் வீரர் துருவ் ஜுரேல் தேர்வு செய்யப்பட்டார். வீட்டு வசதி வாரியத்தில் முறைகேடாக வீடு ஒதுக்கிய வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை 2008இல் கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2012இல் அதிமுக ஆட்சியின் போது ஐ. பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த வழக்கிலிருந்து ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டார். இம்மாதம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்த நிலையில் வழக்கின் இறுதிக்கட்ட வாதம் நிறைவு பெற்றது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டது செல்லாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதோடு வழக்கை மீண்டும் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து ஜூலை மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க ஆணை பிறப்பித்துள்ளார். அமைச்சராக இருப்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் என்றும், அதிகாரத்தில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை செலுத்தவும் அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்த மனு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்போது எதன் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதி என். சதீஷ்குமார் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த உதயநிதி தரப்பு வழக்கறிஞர் பொதுவெளியில் நடந்ததை பற்றியே அமைச்சர் உதயநிதி பேசியதாகவும் தனிப்பட்ட விவகாரம் குறித்து பேசவில்லை என்றும் விளக்கமளித்தார். உதயநிதி ஸ்டாலினின் மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க நீதிபதி என். சதீஷ்குமார் உத்தரவிட்டபோது கோடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேச உதயநிதிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க வேண்டும் என அவரது தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்டு தடையை நீட்டித்த நீதிபதி விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில நிர்வாகிகளை அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நியமித்துள்ளார். 2 துணைத் தலைவர்கள் மற்றும் 3 பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி மாநில துணைத் தலைவர்களாக கோபண்ணா, சொர்ணா சேதுராமன் செயல்படுவார்கள் என அறிவித்துள்ள செல்வ பெருந்தகை, மாநில பொதுச் செயலாளராக செல்வம், தணிகாசலம், அருள்பேட்டை ஆகியோரையும் நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த நியமன அறிவிப்புகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றத்தை அவர் கொண்டு வந்துள்ளார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை, விஜய் உடனான கோட் படப்பிடிப்பு அனுபவம் உள்ளிட்டவை குறித்து நடிகர் பிரசாந்த் பேசியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற போக்குவரத்து விதிகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இலவச தலைக்கவசங்களை வழங்கிய பிறகு செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு நடிகர் பிரசாந்த் இவ்வாறு பதிலளித்தார். இப்போ ஒரு பிசினஸ்மேன் அரசியல் வந்து நீங்க எப்படி பாப்பீங்க, ஒரு டாக்டர் அரசியல் வந்து நீங்க எப்படி பாப்பீங்க, அதே கண்ணோட்டத்தில் நடிகரை வந்து பாருங்களேன், என்ன தப்பு? பாராளுமன்றத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சு, சரிங்க, அவர் உங்ககிட்ட ஆதரவு கேட்டாருன்னா நீங்க ஆதரவு, மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ ஆதரவு அவங்களுக்கு தாங்க. விஜய் சார் 6 வருஷம் கழிச்சு திருப்பி இணைஞ்சு நடிச்சிருக்கீங்க ஓட் படத்துல, அதை பத்தி வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, என்ஜாய் பண்றோம். ஒரு பக்கம் வந்து ஒரு சீரியஸ் நோட்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா எப்படி, அதாவது ஒரு காலேஜ் போனால் ஜாலியாக சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி தான் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் சாரை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க. சரி, அந்த சினிமாக்கு வந்த புதுசுல இருந்த விஜய் சாருக்கும் இப்ப இருக்க விஜய் சாருக்கும் வித்தியாசம் ஏதாவது பாத்துருக்கீங்க? அதே தான், அப்படி எப்படி அப்போ எப்படி இருந்தாரோ நான் அப்படி இருந்தனோ, நாங்கள் 2 பேரும் அப்படி தான் இருப்போம். திண்டுக்கல்லில் பட்டப்பகலில் திமுக மாமன்ற உறுப்பினரின் தந்தை அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டிக் கொல்லப்பட்டார்.
குடைப்பாறைப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜன் திண்டுக்கல் மீன் சந்தையில் கடை நடத்தி வருகிறார். இவரது மகன் சிவா திண்டுக்கல் மாநகராட்சி 25வது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் நாகராஜன் பணிகளை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மக்கான் திரு பள்ளிவாசல் அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் நாகராஜன் மீது மிளகாய் பொடியை தூவியுள்ளனர். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த நாகராஜன் அங்கிருந்த கடை ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளார். தொடர்ந்து நாகராஜனை விரட்டிச் சென்ற அடையாளம் தெரியாத அந்த நபர்கள் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதனால் நிகழ்விடத்திலேயே நாகராஜன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திண்டுக்கல் தெற்கு காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மறைமலை நகர் அருகே ரயில்வே கேட் நீண்ட நேரம் மூடப்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் ஆப்பூர் சாலை வழியாக நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலையில் ரயில்வே கேட் அமைந்திருக்கிறது. சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் ரயில் நிலையங்கள் இடையே தண்டவாளத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் அந்த வழியாக குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. இதன் காரணமாக ரயில்வே கேட் 45 நிமிடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் கேட் கீப்பரிடம் வாக்குவாதம் செய்ததுடன் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வாகன ஓட்டிகளை சமாதானம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் ஊரான் அருகே அணை இடிந்து விழுந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். ஊரான் அருகே உள்ள தூதும் கிராமத்தில் உள்ள அணை இடிந்து தரைமட்டமாகியது. இந்த இடிபாடுகளில் 4 குழந்தைகள் சிக்கி தவித்துள்ளனர். தகவல் அறிந்து உடனடியாக மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. இதில் 2 குழந்தைகள் இடிபாடுகளில் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட மேலும் 2 குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாகப்பட்டினத்தில் திறக்கப்பட்ட மறுநாளே கடலில் அமைக்கப்பட்ட மிதக்கும் பாலம் உடைந்தது. விசாகப்பட்டினம் ஆர்கே கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கரையிலிருந்து கடலுக்குள்ளே 100 மீட்டர் தொலைவுக்கு மிதவை பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி சுப்பாரெட்டி திறந்து வைத்தார். இந்நிலையில் நேற்று அந்த பாலம் திடீரென உடைந்தது. சம்பவத்தின் போது சுற்றுலா பயணிகள் யாரும் பாலத்தில் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. மக்களின் உயிருடன் அரசு விளையாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற பழம்பெரும் கசல் பாடகர் பங்கஜ் உதாஸ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பங்கஜ் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதில் அவரது பாடல் பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியதாகவும் அவரது கசல்கள் ஆத்மாவுடன் நேரடியாக பேசுகின்றன எனவும் பிரதமர் பதிவிட்டுள்ளார். பங்கஜின் இறப்பு இசை உலகில் ஒருபோதும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். காயத்தால் அவதிப்பட்டு வந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பிறகான புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள முகமது ஷமி குதிகாலில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை முடிந்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். கடைசியாக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்ற முகமது ஷமி காயம் காரணமாக ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்து தொடரில் பங்கேற்கவில்லை. அடுத்த மாதம் தொடங்கவுள்ள IPL போட்டியிலும் காயம் காரணமாக ஷமி விலகியுள்ளார். இது குஜராத் அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தற்போது வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சில மாதங்கள் ஷமி ஓய்வில் இருப்பார் என தெரிகிறது. கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ் மொழி படைப்புகளுக்கு ஞானபீட விருதுகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கவிஞர் வைரமுத்து வேதனை தெரிவித்திருக்கிறார். கவிஞர் வைரமுத்துவின் மகா கவிதை நூலுக்கு தமிழ் பேராயமும் மலேசிய தமிழ் இலக்கிய காப்பகமும் இணைந்து பெருந்தமிழ் விருதை அறிவித்திருக்கிறது. இந்த விருதை கவிஞர் வைரமுத்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் மார்ச் 8ஆம் தேதி பெறவுள்ளார். இதற்கான அழைப்பிதழ் விழா சென்னை அடையாறு முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. இந்த விழாவில் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டட்டோஸ்ரீ சரவணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டட்டோஸ்ரீ சரவணன்,
மகா கவிதை நூல் வருகின்ற தலைமுறைக்கும் வரமாக இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவிஞர் வைரமுத்து, கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ் மொழி படைப்புகளுக்கு ஞானபீடு விருது வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். படைப்பாளன் உயிருடன் இருக்கும்போது சரியான நேரத்தில் அவருக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அரசியல் கட்சி தலைவர்கள், கல்வியாளர்கள் தமிழ் மொழி படைப்புகளுக்கு ஞானபீடு விருது வழங்க வலியுறுத்த வேண்டும் எனவும் கவிஞர் வைரமுத்து கேட்டுக் கொண்டார். இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஞானபீடம் இந்தி மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 11. கன்னட மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 8. இந்தியாவின் மூத்த மொழி என்று கருதப்படுகிற தமிழுக்கு 2 முறை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஞானபீடம். நல்ல படைப்புகளுக்கு நல்ல விருதுகளை அறிவுலகம் பரிந்துரை செய்து தேடிச் சென்று அவர் வீட்டுக்கு வழங்க வேண்டும். இதான உண்மை. இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் மீதான புகார்களில் உண்மை இருக்கும் என்றால் அது தண்டிக்கப்பட வேண்டியது என இயக்குநர் அமீர் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 22ஆம் தேதி இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே திடீரென நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஏன் என்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன் என்றும், உண்மை எதுவென்று இப்போது வரை தனக்கு தெரியவில்லை எனவும் அமீர் கூறினார். சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் தான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அமீர், செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான வழக்கில் விசாரணையை தொடர உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பட்டியலினத்தவர் குறித்து இழிவாக பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக சேலம் நீதிமன்றத்தில் பியூஷ் மனுஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என அண்ணாமலை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபான்கர் தத்தா ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சின் முழு விவரத்தின் மொழிபெயர்ப்பையும் தாக்கல் செய்ய ஆணையிட்ட நீதிபதிகள் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டனர். கரூரில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் தனிநபர்கள் உண்டியல் வைத்தும் ஜிபே மூலமாகவும் பணம் வசூலித்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் இந்த விவகாரம் தொடர்பாக அரவக்குறிச்சி காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. உண்டியல் மற்றும் ஜிபே மூலம் வெளிநபர்கள் வசூல் செய்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், யார் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது என்பது குறித்த தெளிவான அறிக்கை காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி புகழேந்தி ஆணையிட்டுள்ளார். மேலும் கரூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சொந்தமான பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு முறையாக பராமரிக்க உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணையை நீதிபதி புகழேந்தி நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். பல்கலைக்கழகங்கள் பட்டங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் எஸ்ஆர்எம் கல்விக் குழும நிறுவனருமான பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மேம்பட்ட செயல்பாட்டு பொருட்கள் மற்றும் சாதனங்கள் AFMD 2024 சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு எஸ்ஆர்எம் கல்விக் குழும நிறுவனர் பாரிவேந்தர் தலைமை வகித்தார். மாநாட்டில் 31 நாடுகளைச் சேர்ந்த இளம் ஆராய்ச்சியாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவில் சர்வதேச மாநாட்டை நடத்தியதற்காக எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தலைமை உரையாற்றிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் பாரிவேந்தர், உலகம் முழுவதிலும் உள்ள சமுதாயத்திற்கு பயனளிக்கும் வகையில் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். மாணவர்களுக்கு நானோ டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தியதில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முன்னோடியாக உள்ளதாகவும் பாரிவேந்தர் தெரிவித்தார். ನಾವು ಮೆಟ್ರೋದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ, ಇವರನ್ನ ಮೆಟ್ರೋದೊಳಗೆ ಬಿಡ್ತಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಇವ್ರದ್ದು ಡ್ರೆಸ್ ಗಲೀಜಿದೆ ಅಂತ. பெங்களூருவில் ஏழை விவசாயி ஒருவரை மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிகழ்வுக்கு பல்வேறு தரப்பினரின் கண்டனத்தையும் பெற்றுள்ளது.
பெங்களூரு ராஜாஜி நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அழுக்கு உடையுடன் துணி மூட்டைகள் சுமந்து விவசாயி ஒருவர் வந்துள்ளார். அவரை உள்ளே விட மறுத்த பாதுகாவலர்கள் வெளியே செல்ல வற்புறுத்தினர். இதனை கண்ட சக பயணிகள் பாதுகாவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு விவசாயியை மெட்ரோ ரயிலில் பயணிக்க மெட்ரோ நிறுவனத்தினர் வேறு வழியின்றி அனுமதித்தனர். ಅವರು ಗಲೀಜಿರ್ಲಿ ರೈತರವ್ರು ಅದಕ್ಕೆ ನಾನು ಅಗ್ರಿ ಆಗ್ತೇನೆ. ಬಟ್ ನೀವು ಗಲೀಜಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಬಿಡಬಾರ್ದು. ಆ ತರ ನಿಮ್ಗೆ ತಪ್ಪಾಗುತ್ತೆ. ಅದ್ ಹೆಂಗಿದೆ ಹೇಳಿ ರೂಲ್ಸ್ ಎಲ್ಲಿದೆ ಗಲೀಜ್ ಬಟ್ಟೆಗೆ ಬಿಡಲ್ಲ ಅಂತ. இது தொடர்பான காணொளி வெளியான நிலையில் ராஜாஜி நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் பாதுகாப்பு பொறுப்பாளர் நீக்கப்பட்டுள்ளார். ಏನ್ ವಿಐಪಿ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ பெண்கள் பிரீமியர் லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி யூபி வாரியர்ஸ் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீசியது. டெல்லி அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறிய யூபி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 119 ரன்களை எடுத்தது. டெல்லி தரப்பில் ராதா யாதவ் 4 விக்கெட்டுகளையும் மரிசனே கப் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து ஆடிய டெல்லி அணிக்கு மெக்லானிங் மற்றும் ஷஃபாலி வர்மா சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். மெக்லானிங் 51 ரன்களும் ஷஃபாலி வர்மா 64 ரன்களும் எடுக்க 14.3 ஓவர்களில் அந்த அணி 123 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகி விருதை மரிசனே கப் வென்றார். ஐஎஸ்எல் கால்பந்து தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி சென்னையின் எஃப்சி அணியை வீழ்த்தியது. கொல்கத்தாவில் சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. தொடர்ந்து இரண்டாம் பாதியின் 65வது நிமிடத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணியின் நிஷிக் குமார் முதல் கோலை அடித்தார். அதனை சமன் செய்ய சென்னை எஃப்சி எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை. இதனால் 1-0 என்ற கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணி வெற்றி பெற்றது. புள்ளி பட்டியலில் ஒடிசா, மும்பை சிட்டி, மோகன் பகான் மற்றும் கேரள பிளாஸ்டர்ஸ் அணிகள் முதல் 4 இடங்களில் உள்ளன. இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் எஃப்சி அணிகள் மோத உள்ளன. இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வரும் சூழலில் பாலஸ்தீன பிரதமர் முகமது ஸ்டையா தனது பதவியிலிருந்து விலகி இருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பதவி விலகல் கடிதத்தை பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸிடம் அவர் வழங்கியுள்ளார். காசாவில் நடத்தப்பட்டு வரும் இனப்படுகொலை மற்றும் அங்கு நிலவும் பட்டினி தன்னை பதவி விலகல் செய்ய தூண்டியதாக ஸ்டையா தெரிவித்திருக்கிறார். மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமில் ஆக்கிரமிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து இருப்பதால் அதற்கான பொறுப்பேற்று பதவி விலகியுள்ளதாக கூறியுள்ள பாலஸ்தீன பிரதமர், பாலஸ்தீனத்தின் பகுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இதில் எந்த அரசியலும் இருக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டுவர அமெரிக்கா அறிவுறுத்தி வரும் சூழலில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை உலகளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு படைகளில் இணைய விரும்பும் இளைஞர்களுக்கு நியாயமான பணிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். வழக்கமான ஆட்சேர்ப்பு முறையை முடிவுக்கு கொண்டு வந்து அக்னிபத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு படையில் ஆட்சேர்க்கும் முறையை கொண்டு வருவதால் 2 லட்சம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு நிலையற்ற ஒன்றாக மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு கட்ட தேர்வுகள் மற்றும் உடல் தகுதி தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணைகளுக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் கனவுகளை அக்னிபத் திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தகர்த்துள்ளதாக கார்கே தெரிவித்திருக்கிறார். இதனால் மன உளைச்சல்களுக்கு ஆளான சிலர் தற்கொலை செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், பாதுகாப்பு படையில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு நீதியும் நியாயமான பணியும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னையில் மோதலில் ஈடுபட்டவர்களை விலக்கிவிட முயன்ற பெண் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய திமுக நிர்வாகிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தண்டையார்பேட்டை இளைய முதலி தெரு பகுதியில் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு திமுக நிர்வாகிகள் அருண், முத்தமிழ் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அருணுடன் சேர்ந்த அவரது நண்பரான திமுக மீனவர் அணி துணை அமைப்பாளர் வி ரமேஷும் முத்தமிழை தாக்கியுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த புது வண்ணாரப்பேட்டை பெண் காவல் உதவி ஆய்வாளர் திமுக நிர்வாகிகளுக்கிடையேயான மோதலை தடுக்க முற்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகிகள் இருவரும் பெண் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியதுடன் தகாத வார்த்தைகளாலும் திட்டியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறை தலைமறைவாக உள்ள திமுக நிர்வாகிகள் இருவரையும் தேடி வருகிறது. ஓசூரில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதற்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓசூர் உள்ளிட்ட 34 ரயில் நிலையங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் திட்டத்தை பிரதமர் மோடி காணொலியில் தொடக்கி வைத்தார்.
இது தொடர்பான நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படவில்லை என்றும் விழாவிற்கு ஓசூர் மாநகராட்சி மேயர் சட்டமன்ற உறுப்பினரை அழைக்காததற்கும் கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார் கண்டனம் தெரிவித்தார். சில கட்டுப்பாடுகள் வரைமுறைகள் உள்ளது. அந்த முறையிலே முதலாக தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கப்பட வேண்டும். தமிழ்தாய் அவமதித்து இது போன்ற நிகழ்ச்சியை அது யார் நடத்தியிருந்தாலும் அதை நான் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உதகையில் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளான மலை ரயில் பெட்டி 4 மணி நேரத்திற்கு பிறகு கிரேன் வாகனம் மூலம் தண்டவாளத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து 220 பயணிகளுடன் உதகை வந்த மலை ரயில் உதகை ரயில் நிலையத்தின் அருகே எதிரே வந்த எருமையின் மீது மோதியதில் ரயிலின் முதல் வகுப்பு பெட்டி தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயிலில் பயணித்த 220 சுற்றுலா பயணிகளும் சிறு காயங்கள் இன்றி பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் வரை இயக்கப்படும் மலை ரயில் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. தடம் புரண்டு விபத்துக்குள்ளான ரயில் பெட்டியை ஜேசிபி மற்றும் கிரேன் உதவியுடன் தண்டவாளத்தில் அமர்த்தும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்ட நிலையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு பின்னர் பெட்டி தண்டவாளத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மலை ரயில் குன்னூர் ரயில் நிலையத்தில் உள்ள பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் தண்டவாளம் சேதமடைந்துள்ளதா எனவும் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கையில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கும் பாஜக மாவட்ட தலைவர் மேப்பல் சக்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அம்ரித் பாரத் ரயில் நிலைய விரிவாக்க திட்டத்தின் கீழ் புதிய வசதிகள் கொண்ட ரயில் நிலைய திறப்பு விழா காரைக்குடியில் நடைபெற்றது. பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் மேடையில் பேசியபோது அரசியல் பேசக்கூடாது என பாஜகவினர் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் சமாதானம் செய்தனர். மேட்டூர் அருகே கொளத்தூரில் இருவேறு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டை மடுவு பகுதியில் சிறுமிகளை இளைஞர்கள் கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமிகளின் உறவினர்கள் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 5 பேரை தேடி வருகின்றனர். அதே சமயம் சிறுமிகளை கேலி செய்ததாக பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் 4 இளைஞர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு சமூகத்தினரிடையே மோதல் போக்கு நிலவுவதால் அந்த பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் தரமான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கக் கோரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். கோவை அரசு மருத்துவமனையில் வழக்கம்போல் பணியாற்றிக் கொண்டிருந்த பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் டிஸ்சார்ஜ் செய்ததாக கூறப்படுகிறது. தரமற்ற உபகரணங்களை வழங்கியதால் தான் தூய்மை பணியாளருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி சக பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு தரமான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர்கள் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தவும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது உபகரணங்களை வழங்கும் நிறுவனத்திடம் தரமான பொருட்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் கடும் வறட்சி நிலவுவதால் மாடுகளுக்கு தீவனம் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் பருவமழை பொய்த்து போனதால் மேய்ச்சல் நிலங்கள் காய்ந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. கால்நடை வளர்ப்பை பிரதான தொழிலாக மேற்கொண்டு வரும் மசினகுடி விவசாயிகள் தற்போது நிலவும் சூழலை சமாளிக்க முடியவில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். கர்நாடகாவிலிருந்து பசுந்தீவனங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருப்பதால் வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக விலைக்கு வைக்கோல் வாங்குவதாக அவர்கள் கூறுகின்றனர். தமிழக அரசு மாட்டுத் தீவனங்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என மசினகுடி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏழை விவசாயிங்க வந்து இந்த மாடுங்களை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. மாடுங்களை இந்த வருஷம் காப்பாற்ற முடியுமான்றது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து புல்லு கட்டு விற்கிறாங்க. ஒரு கட்டு 350 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. எப்படி வாங்கி அது போட்டு எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசனுக்கு காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
காங்கிரஸ் கட்சியின் தமிழக ஊடக மற்றும் தகவல் தொடர்பு பிரிவு துறையின் மாநில தலைவராக ஆனந்த் சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் வெளியிட்டுள்ளார். மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகளை புள்ளி விவர அடிப்படையில் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் விமர்சித்து வந்த நிலையில் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளம் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.